ராமநாதபுரம் ராமேஸ்வரம் நகராட்சி பகுதியில் தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்காக ஒப்பந்த அடிப்படையில் வெளி மாநிலங்களிலிருந்து 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆனால் வெளி மாநிலங்களிலிருந்து வந்துள்ள அவர்களுக்கு தங்குவதற்கு இடவசதி எதுவும் அளிக்கப்படவில்லை. இதனால் வேறு வழியின்றி குப்பைகள் கொட்டி பிரிக்கப்படும் பகுதியிலேயே குழந்தை குட்டிகளோடு அவர்கள் தங்கியிருக்கின்றனர். சிறியதாக குடிசை அமைத்து அங்கேயே தங்கி உணவு உண்டு வாழ்ந்து வருகின்றனர். முற்றிலும் சுகாதாரமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வரும் அவர்களுக்கு உடல்நல தீங்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும், கொசுக்கடிக்கு மத்தியில் தங்களது குழந்தைகள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாவதாகவும், மழை காலங்களில் தற்போது தங்கியிருக்கும் இடத்திலும் குப்பைகள் கரைந்து வெளிவரும் அசுத்த நீரில்தான் வசிக்க வேண்டிய சூழல் நிலவுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். குப்பை கூட சைட்ல நிறைய இருக்கு, ஒரு சின்ன சின்ன பசங்களும் கூட இருக்கு நிறைய. அதெல்லாம் கொசு கடிக்கு 2 நாளுக்கு 3 நாளுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடலாமான்னு. இப்ப பார்த்தா நான் நேரடியாக களத்துல போய் பார்க்கும்போது அங்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே குப்பையெல்லாம் தூங்குறாங்க. அந்த குழந்தைகள் அங்க இருக்கு, நோய் தொற்று பரவும் அதிக அபாயம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சூழலும் துப்புரவு பணியாளர்கள் ராமேஸ்வரம் சுத்தமா துப்புரவு பண்ணிட்டு அந்த இடத்துல போய் பார்த்தா அவங்க துப்புரவுல அடுத்து அந்த குப்பையிலேயே தூங்குறாங்க. மேலும் இதுபோன்ற சூழலில் வசிப்பதால் அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு ஓடும் நிலைமை இருப்பதாகவும், இந்த அவல நிலையிலிருந்து தங்களை விடுவித்து தங்குவதற்கு ஏதாவது சுத்தமான இடம் கொடுத்தால் தங்களால் இன்னும் சிறப்பாக பணிபுரிய முடியும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு வேதனையுடன் கோரிக்கை வைத்துள்ளனர். கேட்பதற்கு ஆளில்லாத வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு எந்த வசதியும் செய்து தராமல் வேலை வாங்குவதா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.